Hi, hello, வணக்கம் champions. This is your Pramila ma'am and yes, இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்ட ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் நான் இங்க அட்ரஸ் பண்ண போறேன், which is how to tackle your school with your NEET or JEE preparation. டேக்கண்ணா, நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றது உண்டு. நீட் அண்ட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னா குறைஞ்சது ஒரு வருஷமாவது உன் ப்ரிப்பரேஷனுக்காக நீ கொடுக்கணும். அது நீ 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, அந்த டைமை நீ உன்னோட ப்ரிப்பரேஷனுக்காக ஒதுக்கினாலும் சரி, இல்ல 1 year கேப் எடுத்து நீ படிச்சாலும் சரி. பட் 1 yearங்கிறது கண்டிப்பா மேண்டேட்டரியா தேவைப்படும். ஏன்னா அந்த 1 year ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல தான் உன்னால பேசிக்ஸ் ஆஃப் நீட்டை கவர் பண்ணி நீட் எக்ஸாம்க்கு தகுந்த மாதிரி ஆர் ஜே எக்ஸாம்க்கு தகுந்த மாதிரி உன்னை நீயே வந்துட்டு பலப்படுத்திக்க முடியும். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயில்டா இன்னைக்கு நம்ம பேச போறோம். எப்படி உன்னோட ஸ்கூலையும் டெய்லி ஸ்கூலையும் உன்னோட நீட் ப்ரிப்பரேஷன் ஆர் ஜேஇ ப்ரிப்பரேஷனையும் ஓவராலா கொண்டு போறது, பிளஸ் அதுல உனக்கு என்னென்ன அப்டக்கிள் இருக்கும், நீ எந்தெந்த விஷயத்தை எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டைம் டேபிள் தான் நான் உனக்கு தரப்போறேன். ஸோ எஸ் மை டியர், here we go with the session. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் வேதாந்தா ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீட் ஆர் ஜேஇ கோச்சிங் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க, ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா then here are the numbers. சென்னை, மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்ல நம்மளோட சென்டர்ஸ் இருக்கு. சென்னையில கிட்டத்தட்ட 6 இடத்துல நம்மளோட சென்டர்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் கோ செக் இட் அவுட். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட வேதாந்தா லேர்னிங் சென்டர்ல டெடிகேட்டட் ஃபேக்கல்டிஸ், மென்டர்ஸ், ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ், ஹைடெக் கிளாஸஸ், இப்படி நிறைய விஷயம் இருந்துகிட்டே இருக்கு கண்ணா. ஆல்சோ இந்தியா முழுக்க வேதாந்தாவோட சென்டர்ஸ் இருக்கு. இட் இஸ் ப்ரோனவுன், இட் இஸ் ப்ரோஃபவுண்ட், உனக்கே தெரியும். ஆல்சோ யாராச்சும் நீ ஜேஇக்கு நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, ரிப்பீட்டரா இருக்க, இல்ல ஆல்ரெடி பேசிக்ஸ் தான் படிச்சு வச்சிருக்க, உனக்கு வந்துட்டு ஃபீஸ் மட்டும் ஒரு தடையா இருக்கு அப்படின்னு நினைச்சேன்னா நீ ஐவிசாட் டெஸ்ட்டை கூட எடுத்து இந்த ஸ்காலர்ஷிப் வழி 90% வரைக்கும் உன் ஃபீஸை நீ கட் டவுன் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உன் ஃபீஸ் 100 ரூபாய்னா நீ 10 ரூபாய் பே பண்ணா போதும், 90 rupees 90% வரைக்கும் உள்ள ஸ்காலர்ஷிப்ல கட் டவுன் ஆயிடும். சரியா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. திஸ் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் சென்டர்ஸை பற்றின டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ஸோ எஸ் 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 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப முக்கியமா எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷனை கொண்டு போனோம், என்னென்ன ஃபேஸஸை நீங்க ரொம்ப முக்கியமா பார்த்து வச்சுக்கணுங்கிறத பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்சிஆர்டி அண்ட் டிஎன்எஸ்சிஆர்டி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் அண்ட் என்சிஆர்டி. சிபிஎஸ்சி பசங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, ஏன்னா என்சிஆர்டி புக்கை தான் சிபிஎஸ்சியில படிக்கிறாங்க. பட் ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு தமிழ்நாடு சமச்சீர் புக்ஸ், ஸ்டேட் போர்ட் புக்ஸையும் என்சிஆர்டியும் எப்படி ஹேண்ட் இன் ஹேண்ட் கொண்டு போகணும்னு தெரியல. டே கண்ணா, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என்சிஆர்டி டஃப்னு நீ நினைச்சேனா யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். ஏன்னா என்சிஆர்டியை விட அதிகமான கண்டென்ட், டீப் டைவ் இன்ஃபர்மேஷன் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நீ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ்ல படிக்கிற நிறைய கான்செப்ட்ஸ் என்சிஆர்டியில இருக்கு. ஒரு 80-90% ஆஃப் த கான்செப்ட் சிமிலரா தான் இருக்கு. ஸோ நீ ரெண்டுத்தையும் ஹேண்ட் இன் ஹேண்ட் வச்சு படிக்கலாம். ஐயோ, நான் தமிழ்நாடு போர்டுக்கு என்னோட ஸ்கூல்ஸுக்கு நான் இந்த மாதிரி படிக்கணும், நீட்டுக்கு நான் இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா கான்செப்ட் பேசிஸ்ல நீ பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, ஸ்கூல் டைம் பொதுவா உங்க எல்லாருக்கும் 8 to 6 மணிக்குள்ள இருக்கும். ஒரு சில பேர் வேன்ல போறவங்களா இருப்பாங்க, பஸ்ல போறவங்களா இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த டைம் ஃப்ரேம் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கூலும் 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் 8 o'clock அப்படிங்கறது நீ ரெடி ஆகுறதுக்கு, வேன்ல போறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி இந்த டைமை நான் செட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ 8 to 6 மணி வரைக்கும் உனக்கு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோ. வீட்டுக்கு ஒரு 6 மணி போல நீ வர. 6 to 6 ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோ. சாப்பிடுறதுனா சாப்பிடு, இல்ல ரிலாக்ஸ் ஆகணும்னா ரிலாக்ஸ் ஆயிக்கோ. ரெஃப்ரெஷ் ஆகி உன்னோட மைண்டை கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. தென் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும், ஓகே ஐ ரிப்பீட், 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நீ உனக்கு ஏதாச்சும் ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ஹோம்ஒர்க்கை முடி. தென் 7 to 8:30 9:30 டெய்லி 2 மணி நேரம். சரியா? 2 மணி நேரம் நீ நீட் ஆர் ஜேஇக்காக ஒதுக்கணும். அண்ட் டு ரிப்பீட் இட், நம்மளோட கிளாஸஸே டெய்லி 7:30க்கு வந்துட்டு இருக்கு. உன்னால முடியும்னா அந்த கிளாஸை கொடுப்பாரு. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஆஃப்டர் தட் ஒரு 9:30க்கு முடிக்கிறியா,
மேம் வந்து 6 to 7 என்னால போர்ஷனை கவர் பண்ண முடியல, ஹோம்ஒர்க் முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 9:30 to 10:30 உன்னோட ஹோம்ஒர்க் ஆர் படிக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீ கவர் பண்ணிக்கோ. இதுதான் உன்னோட ஈவினிங் ஸ்கெட்யூலா இருக்கணும். ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்கெட்யூலை நீ ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பா உன்னால ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஏன்னா இதே ஸ்கெட்யூல தான் கடந்த ஒரு 8-10 இயர்ஸா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய டைம்ஸ். அவங்க ஸ்கூலுக்கும் போய் இதைத்தான் ஃபாலோ பண்றாங்க. ஈவன் கோச்சிங்ல கூட ஈவினிங் கிளாஸஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி டைமிங், இந்த மாதிரி ஸ்கெட்யூலை தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அத்தனை குழந்தைங்களுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னா உனக்கும் ஒர்க் ஆகும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கிவ் இட் சம் டைம். சரி மேம், ஈவினிங் நீங்க சொன்ன மாதிரி 6:30 to 7:30, 9:30 to 10:30 ஏன் 2 ஸ்லாட் ஹோம்ஒர்க்கு கொடுத்துருக்கேன்னா ஒரு சில பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கலாம், 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் மேட்சப் பண்றதுனால தான் 2 ஹோம்ஒர்க் ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கேன். இஃப் இன் கேஸ் உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் 7:30 ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன்னா மிக்சட் டைமை உன்னோட நீட் அண்ட் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்காக நீ ஒதுக்கி வச்சுக்கோ. நாட் அ டீல். பட் ஒரு நாளைக்கு மினிமம் வீக் டேஸ்ல மினிமம் நீ 2 ஹார்ஸையாவது உன்னோட நீட் அண்ட் ஜேஇக்காக நீ வந்து ஒதுக்கி வைக்கணும். வீக்கெண்ட்ஸ்ல எப்படி நீ படிக்கணுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். வெயிட் பண்ணு. இது சாயங்காலம் படிக்க வேண்டிய டைமிங்கா? திருப்பி காலையில 5ல இருந்து 7 மணிக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்குன்னா, ஸ்கூல் ஒர்க் இருக்குன்னா அதை பாரு. இல்ல மேம் ஸ்கூல் ஒர்க்லாம் நான் சாயங்காலமே முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த 5 to 7 AM ஈவினிங் நீ ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பே இல்லையா, ஆப்வியஸ்லி 2 hours ஒரு சப்ஜெக்ட் தான் முடிக்க முடியும் நீட்ல. பீட் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி ஆர் பிசிக்ஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருக்கேன்னா அது இல்லாம வேற ஒரு சப்ஜெக்டை மார்னிங் 5 to 7 ரிவைஸ் பண்ணு. நெக்ஸ்ட் நீ பஸ்ல போவே இல்லையா, பஸ்ல போற டைம் ஆர் வண்டியில போற டைம்லாம் நீ அன்னைக்கு என்ன படிச்சிருக்கியோ, பீட் யோர் ஸ்கூல் ஒர்க் ஆர் யோர் நீட் ஒர்க், போற வழியில அதை படி. மேம் வேன்ல எல்லாம் நான் படிச்சேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பயங்கர சீன் போடுறேன்னு நினைச்சுப்பாங்க மேம் அப்படின்லாம் யோசிக்காத. நீ அவங்களுக்கான ஒரு முன் உதாரணமா இருக்கணும். நீ வந்துட்டு அவன் என்ன நினைக்கிறான் இவன் என்ன நினைக்கிறான்னு நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ உனக்காக படி, உனக்காக மார்க் வாங்க. உன்னை பார்த்து ஒரு 2 பேராச்சும் திருந்தி படிக்க ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்னடா நீ இப்படிலாம் படிக்கிற, ஓவரா சீன் போடுறியா அப்படின்லாம் சொல்லுவாங்கதான். பட் போக 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 உன்னோட ரிசல்ட்டை பார்க்க அவங்களும் உன் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால எதை செஞ்சாலும் நன்றே செய், அதையும் இன்றைய செய். இன்னையில இருந்தே ஆரம்பிச்சிரு. சூப்பரா டக்கரா நம்மளோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியும் முடிஞ்சிருச்சு. சரி மேம், வீக் டேஸ்ல நான் வந்துட்டு படிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி மேபி ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டோ 2 சப்ஜெக்டோ படிக்கிறேன்னா எந்த சப்ஜெக்ட் வீக் டேஸ்ல படிக்கிறது? என்ன பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய நீட் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா 2016 நீட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல தான் கேட்கறான். பிசிக்ஸ் டஃபா இருக்கு, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஈஸியா இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நீ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கேன்னா கோ வித் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி இன் யோர் வீக் டேஸ். ஒரு நாள் கெமிஸ்ட்ரினா அடுத்த நாள் பயாலஜி, இல்ல சாயங்காலம் கெமிஸ்ட்ரினா காலையில பயாலஜி, அப்படி படிக்க ஆரம்பி. வீக்கெண்ட்ல இந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் உனக்கு டைம் இருக்கும் இல்லையா, வீக்கெண்ட்ல குறைஞ்சது ஒரு 6 to 8 hours நீட்டுக்காக ஒதுக்கு. அதுல குறைஞ்சது ஒரு 3-4 hours பிசிக்ஸுக்காக ஒதுக்கு. தட்ஸ் மோர் தேன் எனஃப். உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், நீ எவ்வளோ நேரம் வேணாலும் சப்ஜெக்ட்ஸை படிக்கலாம். பட் மினிமம் 6 to 8 hours உன்னோட நீட்டுக்காக நீ ஒதுக்கியே தீரணும். இப்ப அடுத்த ஒரு டவுட் வரும், மேம் வீக்கெண்ட்னா சாட்டர்டே சண்டேனா காலையில நான் நீட்டுக்கு படிக்கவா, சாயங்காலம் நான் நீட்டுக்கு படிக்கவா? எப்பவுமே உன் ஸ்கூல் ஒர்க்கை முதலையே முடிச்சிடு. மார்னிங் எந்திரிச்சதும் உன்னோட ஸ்கூல் ஒர்க்கை கரெக்டா முடிச்சுட்டேன்னா மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் ராத்திரி வரைக்கும் நீ ஃபுல்லா ஃப்ரீயா இருப்ப. அந்த டைமை நீட்டுக்காக ஒதுக்கு. காலையில எந்திரிச்சதும் ஸ்கூல் ஒர்க்கை ஏன் முடிக்க சொல்றேன்னா ஸ்கூல் ஒர்க் கம்மியா தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்கூல் ஒர்க்கை நீ மார்னிங்கே முடிச்சிட்டேன்னா உனக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயோ நான் அதை முடிக்கணுமே இதை முடிக்கணுமே நீ பயப்பட மாட்ட. ஆல்சோ நீ ரிலாக்ஸா நீட்டுக்காக லாங் ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ஸ்ல ஸ்கெட்யூல் போட்டு படிச்சேன்னா கண்டிப்பா உன்னால சூப்பரான மார்க்கை வாங்க முடியும். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணு. ஏன்னா நீ படிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆர் படிக்காம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீ படிக்கலைன்னா
உன்னோட அந்த கோலை விட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டே வர. இதே நீ படிக்கிறேன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours நீட்டுக்காக படிக்கிறேன்னா you're taking small steps, பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இலக்கை நோக்கி நீ மூவ் பண்ணிட்டே இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணாலும் நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ற இல்லையா, தட் இஸ் மோர் தேன் நாட் டூயிங் எனிதிங். ஸோ அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு டெய்லி மினிமம் 2 hours ஆவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண. 7:30 to 9:30 நம்மளோட வேதாந்து தமிழ் சேனல்லையும் நீட் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. அதை நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இதையெல்லாம் நீ கரெக்டா பண்ணணும்னா நீ நல்ல நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா தூங்கி ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த். உனக்கு உடம்புல ஆரோக்கியம் இருந்தா மட்டும்தான் உன்னால பீஸ்ஃபுல்லா படிக்க முடியும். ஸோ அதையும் மெயினா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ மேம் உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உன்னோட போர்டு எக்ஸாமையும் நீட் எக்ஸாமையும் எப்படி நீ வந்துட்டு கோ படிக்கணும், எப்படி ஹேண்ட் இன் ஹேண்ட் ரெண்டுத்துக்குமே நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த தப்பு நீ பண்ணுவ எந்தெந்த தப்பு நீ பண்ணக்கூடாது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், இது எல்லாம் சூப்பரா ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இத ஒரு வீக்காவது நீ ட்ரை பண்ணிட்டு உனக்கு எப்படி இருக்கு, என்னால இதை ஃபாலோ பண்ண முடியுது மேம், ஈஸியா இருக்கு மேம், டஃபா இருக்கு மேம், எதுவாக இருந்தாலும் சொல்லு. கமெண்ட் செக்ஷன்லயோ மேமோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலையோ ஏதாவது ஒரு இடத்துல மேம் சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பர்சனலைஸ் பண்ணியும் நான் டைம் டேபிள் உனக்கு தரேன். ஆல்சோ மை டியர், ரொம்ப முக்கியமா எத்தனை பேர் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்க? நம்மளோட மெயின் கமெண்ட் செக்ஷன்ல டாக்டர்னு உன் பேரையும், எத்தனை பேர் ஜேஏக்காக ப்ரிப்பேர் பண்ற, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ER உன் பேரு IITN அப்படின்னும் போடு. Let me check, let me see how many of you are preparing for NEET and JEE, so that அதுக்கு தகுந்த மாதிரி பிளஸ் உனக்கு தேவைப்படுற மாதிரியான அடுத்தடுத்த கண்டென்ட்ஸ் உனக்கு வந்தே தீரும். சரியா? சோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோல உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுக்காக உங்க பிரமிளா மேம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, it is me signing off. Tata, bye bye, take care and have a great day.